பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோபின் சரித்திரம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவசனங்களாகி நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார். இந்த வசனம் பிகமோத் என்கிற ஒரு மிருகத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த பிகமோத் என்கிற மிருகத்தின் பலன் அதன் இடுப்பில் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. அதன் வீரியம் அதன் வயிற்றில் உள்ள நரம்புகளில் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த மிருகத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? அதனுடைய 24வது வசனத்தில் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும், மூக்கணாம் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும். இந்த 2 வசனங்களிலிருந்து கர்த்தர் காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம். இந்த பிகமோத் என்கிற மிருகத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமானது என்று. இந்த மிருகத்தை அதன் கண்கள் பார்த்திருக்க யாராலும் பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதனுடைய பலன் என்பது அதிகமாயிருக்கிறது. இவ்வளவு பலனுள்ள அந்த பிகமோத் என்கிற மிருகத்தின் பலனை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட வீரியம் நிறைந்த இந்த பிகமோத் என்கிற மிருகத்தின் பலன் அதன் இடுப்புகளில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலிருந்து ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? இந்த பிகமோத் என்கிற மிருகத்தின் பலன் அதன் இடுப்பில் இருக்கும் பொழுதே அதை யாராலும் பிடிக்க முடியாது என்றும், அதன் மூக்கிலே மூக்கணாம் கயிறு யாராலும் போட முடியாது என்றும் கர்த்தர் அதை குறித்து சாட்சி கொடுப்பாரேயானால், அதன் பலன் அவ்வளவு அதிகமானது என்று கர்த்தர் குறிப்பிடுவாரேயானால், தேவஜனங்களாகிய நாம் யார் தெரியுமா? இந்த பிகமோத் என்கிற மிருகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை பலனாக கொண்ட தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இந்த பிகமோத் என்கிற மிருகத்தையே ஒரு மனுஷனால் பிடிக்க முடியாதேயானால், தேவஜனங்களாகிய நம்முடைய பலன் நம்முடைய சரீரத்தில் அல்ல, நம்முடைய திறமையில் அல்ல, நம்முடைய ஞானத்தில் அல்ல. இந்த பிகமோத் மிருகத்திற்கு அதன் பலன் அதன் இடுப்புகளில் இருந்ததே, அப்படியும் அல்ல. தேவஜனங்களாகிய நம்முடைய பலனாக சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரனும் சங்கீதங்களிலே தெளிவாய் குறிப்பிடுகிறான். சங்கீதத்தில் அந்த வார்த்தைகளை அதிகமாய் பார்க்கலாம். கர்த்தரை தன்னுடைய பலனாக பெற்றுக் கொண்டிருப்பதை சங்கீதக்காரன் அதிகமாய் தன்னுடைய சங்கீதத்தில் பாடுவதை மீண்டும் மீண்டும் வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். இது அனைத்தும் எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள் என்று. தன் இடுப்புகளில் தன் பலனை கொண்டிருந்த இந்த பிகமோத் மிருகத்தையே யாராலும் பிடிக்க முடியாதேயானால், யாராலும் சேதப்படுத்த முடியாதேயானால், தேவஜனங்களாகி நம்மையும் எந்த ஒரு பிசாசின் கிரியைகளினாலும், பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களாலும், சூழ்நிலைகளாலும், பிசாசினாலும் நிச்சயமாய் நம்மை பிடிக்கவும் முடியாது, நிச்சயமாய் நம்மை சேதப்படுத்தவும் முடியாது. ஆனா இதுல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான், நம்மிடத்தில் நம்முடைய பலன் இல்லை என்பதை தேவஜனங்களாகி நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இதை அறியாததுனால்தான் நமக்கு பலனாய் இருக்கிற கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், அவருடைய சித்தம் செய்யாமல், அவருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்காமல், ஏதோ நாம் தான் நமக்கு பலனாய் இருப்பதாக நாம் உணர்ந்து, நம்மிடத்தில் உள்ள காரியம் நமக்கு பலனாய் இருக்கிறதாக நாம் நினைத்து, அது ஞானமோ ஐஸ்வர்யமோ பதவியோ பேர் புகழோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது நமக்கு பலனாய் இருக்கிறது என்று நாம் நினைத்தோமே ஆனால் நாம் சீக்கிரத்தில் பிடிக்கப்படுவோம். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சிம்சோன். சிம்சோனின் பலன் என்பது அவனிடத்தில் அல்ல, சிம்சோனின் பலனாக பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணினான். ஆனா எப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அவருடைய சித்தம் செய்து அவர் தனக்குள்ளே நிலைத்திருக்க அவன் இடம் கொடுக்காமல், அவன் தன்னை சார்ந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் செயல்பட்டானோ, அப்பொழுது அவனுக்கு பலனாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினான். அப்பொழுது அவன் சத்துருக்களால் பிடிக்கப்பட்டான். ஏதான் கர்த்தர் இன்று நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நம்முடைய பலன் நம்மிடத்தில் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யம் அல்ல, எந்த ஒரு காரியம் அல்ல, அது இந்த உலகத்தில் உள்ளதும் அல்ல. தேவஜனங்களாகிய நம்முடைய பலனாக இருந்து நம்மை பாதுகாத்து எந்த ஒரு காரியம் நம்மை பிடிக்காமல், நம்மை சேதப்படுத்தாமல், நமக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டி இம்மட்டும் நடத்தி வருகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். தாவீதை போல தேவஜனங்களாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் தேவரே என் பலன் என்று அவரை நோக்கி பார்த்து
அவர் நம்முடைய பலனாய் இருப்பதை நாம் உணர்ந்து அவர் நமக்குள்ளே தங்கி தாபரித்து அவர் குலாமி நிரந்தரமாய் அவருடைய ஆலயமாக நம்முடைய சரீரம் மாற்றப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்யணும், அவருக்கு பிரியமா வாழணும். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பத்தை நாம் நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற தேவஜனம் நிச்சயமாய் எந்த ஒரு காரியத்தாலும் பிசாசினாலோ இல்ல சூழ்நிலைகளாலோ, பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களாலோ சூழ்நிலைகளாலோ அவர்கள் பிடிக்கப்படவும் மாட்டார்கள், அவர்கள் சேதப்படவும் மாட்டார்கள். கர்த்தரே அவர்களுக்கு பலனாயிருந்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய பலனாயிருந்து எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை பாதுகாத்து மீட்டு கொண்டு ரட்சித்து அவர்களுக்கான தேவன் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி மறுமையில நித்திய ரட்சிப்பாகிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வது அதிக லட்சியம். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களால் தேவரே பலன் என்று நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றும்